Camarilla Pivot Point Strategy ஒரு intraday trading strategy. Beginners ஏன் இந்த strategy ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்கனாக்கா இதில் ஒரு defined entry, defined stop loss and defined targets இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம Camarilla Pivot Points எப்படி சார்ட்டில் ஆட் பண்ணுறது அண்ட் அதில் இருக்கிற ரெண்டு breakout systems அண்ட் ரெண்டு reversal systems நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உடையுமே இதை நம்ம கற்றுக்க போகிறோம். ட்ரேடிங் வித் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இண்டிகேட்டர்ஸ் டேப்பில் நோவசைஸ் CPRs டைப் பண்ண உடனே நமக்கு இங்கே கம்யூனிட்டியில் நோவசைஸ் CPR ப்ளஸ் Camarilla செட்டப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு சார்ட்டில் இந்த இண்டிகேட்டர் ஆட் ஆகிடும். அண்ட் இந்த இண்டிகேட்டரில் ஆக்சுவலாக ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டுடே பிவோட்ன்றது CPR அண்ட் டுடே கேமரலான்றது இன்னையோட Camarilla வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் யூஸ் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். அண்ட் இன்னைய வேல்யூஸ்க்கான இது வந்து டுடேஸ் பார்த்துப்பீங்க. சப்போஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நீ நாளைக்கு எப்படி CPR இருக்குது, நாளைக்கு எந்தெந்த வேல்யூஸில் நமக்கு Camarilla இருக்குது என்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஷோ டுமாரோ பிவோட் அண்ட் ஷோ டுமாரோ Camarilla ஆட் பண்ணிங்கனாக்கா நாளைய பிவோட் வேல்யூஸும் நாளைய Camarilla வேல்யூஸுமே உங்களுக்கு இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. ஸோ இதெல்லாமே வந்து லைக் இந்த ஒரே இண்டிகேட்டரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏன் நான் கொடுத்துருக்கேன்றதை இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். எக்ஸ்டெண்டட் Camarilla லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து H1லேருந்து H5 வரைக்கும், L1லேருந்து L5 வரைக்கும் இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா H3, H4, H5 அண்ட் L3, L4, L5. ஸோ இந்த 6 லெவல்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம H3 ரிவர்சல் ட்ரேட் செட்டப்ஸ் பார்த்துடலாம். ரிவர்சல் ட்ரேட் செட்டப்ஸ்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கும். போகிற மார்க்கெட்டை வந்து நம்ம ஓகே இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், இங்கேருந்து கீழே வரும் என்ற எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரேட் செட்டப்ஸ் தான் இந்த H3 ரிவர்சல் ட்ரேட் செட்டப். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேண்டில் வேல்யூ வந்து எப்போ H3 வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கோ அப்போ நம்மளோட என்ட்ரி நம்ம எடுத்துருவோம். ஸ்டாப் லாஸ் வந்து H4ஓட வேல்யூவும் L3 வந்து நமக்கு டார்கெட்டாகவுமே இருக்கும். இதை நம்ம ஒரு சார்ட்டில் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து H3 லெவலில் என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து H4 லெவலில் இருக்க போகுது. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஏறக்குறைய ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் ஹிட் ஆன ஒரு சினாரியோ. இதே வந்து ஸ்டாப் லாஸ் அடித்தாக்கா எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ H3 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. சம்வேர் நியர் டு ஒரு 10 o'clock கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு H3ல என்ட்ரி கிடச்சிருக்கு. அண்ட் H4ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இந்த ட்ரேட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான். ஸோ H3ல வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கனாக்கா இதில் ரிவர்சல் பிளான் பண்ணிங்கன்னா H4ல நீங்கள் வந்து பிரேக்அவுட் சிஸ்டம்ஸ் பிளான் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஏறக்குறைய வந்து இந்த 4 சிஸ்டம்லையுமே ஒரு என்ட்ரினாலுமே ஏறக்குறைய 4 என்ட்ரிஸ் கிட்ட வந்து இந்த ட்ரேட் செட்டப் மூலிமா கிடைக்கும். இந்த வீடியோ எண்டில் நம்ம வந்து இதை எப்படி குறைக்குது என்றது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். ஸோ H3ல உங்கள் என்ட்ரி எடுக்கும்போது H4ல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை ப்ராசஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு L3 ரிவர்சல். ஸோ L3 ரிவர்சல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் ட்ரேட் செட்டப். ஸோ மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும்போது இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகும் என்ற எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம ஒரு ரிஸ்க் டிஃபைன் ட்ரேட் செட்டப்பை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா L3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுறோம், L4 ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம் அண்ட் டார்கெட்டை வந்து H3 வந்து நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்துருவோம், நமக்கு வந்து காலையில் வந்து என்ட்ரி வந்து ஃபுல்லாகவே இல்லை. ஏற்கனவே 11 மணிக்கிட்ட நமக்கு வந்து ஒரு L3ல வந்து என்ட்ரி கிடைக்குது. அண்ட் என்ட்ரி கிடைச்ச உடனே நமக்கு வந்து ஒரு 1 ஹாருக்கு அப்புறம் நமக்கு வந்து H3க்கு போயிட்டு நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகுது. ஸோ இது வந்து லைக் டார்கெட் சைடில். அதே ஸ்டாப் லாஸ் சைட்லையுமே பார்த்துடலாம். ஸோ L3ல வந்து நமக்கு என்ட்ரி எடுக்கும்போது நம்ம L4ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் டிஃபைன்ட் என்ட்ரி, டிஃபைன்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டிஃபைன்ட் டார்கெட். இந்த சிம்பிளிசிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Camarilla Pivot Point Strategies ரொம்ப 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 சிம்பிளிஃபைடாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்க வைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போது பிரேக்அவுட் ட்ரேட் செட்டப்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் பிரேக்அவுட் ட்ரேட் செட்டப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா H4 பிரேக்அவுட் ட்ரேட் செட்டப். இதில் வந்து H4 லெவலில் வந்து நான் வந்து லாங் என்ட்ரி எடுப்பேன். அண்ட் H5ல வந்து எனக்கு டார்கெட்டும், H3ல வந்து என்னோட ஸ்டாப் லாஸுமே நான் ப்ராசஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். H4ல இந்த கேண்டில் எப்போ வந்து H4 லெவலில் தொடுதோ அப்போ நான் என்ட்ரி எடுத்துப்பேன். அண்ட் H5 வந்து என்னோட டார்கெட்டாக இருக்கும். இதே ஸ்டாப் லாஸ் ஃபார்ம் பார்த்துடலாம். ஸோ H4ல நமக்கு இங்கே என்ட்ரி எடுக்குதுனாக்கா ஸோ அன்றைக்கி மார்க்கெட் என்ன தான் ப்ராஃபிட்டில் போயிருந்தாலுமே கடைசியாக முடியும் போது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸில் தான் வந்து அன்றைக்கி H3ல தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா L4 பிரேக்அவுட் ட்ரேட் செட்டப்ஸ். இதில் வந்து L4ல வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம், L3 ஸ்டாப் லாஸாக போட்டுருவோம் அண்ட் L5 வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுப்போம். அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரிஷ் பிரேக்அவுட் செட்டப் தான் அது. இதில் பாருங்கள், நமக்கு என்ட்ரி வந்து L4ல நமக்கு என்ட்ரி எடுக்கிறோம்.
அண்ட் மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ மதிய வாக்கில் L5ல வந்து நமக்கு வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் பாருங்கள் L4 நமக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ இமீடியட்டாக ஒரு 4 to 5 கேண்டில்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஸ்டாப் லாஸுமே அடிச்சிருச்சு. ஓகே, இப்போது இந்த ட்ரேட் செட்டப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை வந்து ஒன்று கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற விதத்தில் லாஸ்ட் வீடியோவில் நமக்கு சிபிஆர் இந்த நம்ம வந்து 4 இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து இன்சைட் வேல்யூ சிபிஆர், அவுட் சைட் வேல்யூ சிபிஆர், நேரோ சிபிஆர் அண்ட் ஒயிட் சிபிஆர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட் ட்ரேட் செட்டப்ஸ் பார்த்துருவோம். ஸோ இன்சைட் வேல்யூ சிபிஆர்லையும் நேரோ சிபிஆர்லையும் வந்து நம்ம நல்லாவே தெரியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங் டேவாக இருக்கும் என்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி நாளில் வந்து நம்ம போயிட்டு ரிவர்சல் ட்ரை பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட் அப்ரோச் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குனாக்கா அந்த சமயத்தில் பிரேக் அவுட்ஸை நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்சைட் வேல்யூ சிபிஆர் இருக்கும்போது ஹை ப்ராபபிலிட்டி வந்து H4க்கும் L4க்கும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி அன்றைக்கி போய் நம்ம ரிவர்சல் எடுக்க மாட்டோம்னால அதை நம்ம லோ ப்ராபபிலிட்டியில் போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சைட் வேல்யூ சிபிஆர், ஒயிட் சிபிஆரில் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் போய் நம்ம H4 பிரேக் அவுட்டோ இல்லை L4 பிரேக் அவுட்ஸோ பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஹை ப்ராபபிலிட்டி எதுக்கு கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு பாருங்கள். ஸோ H3 ரிவர்சல், L3 ரிவர்சலுக்கு ஹை ப்ராபபிலிட்டியும், L4 அண்ட் H4 பிரேக் அவுட்ஸ்க்கு வந்து நம்ம லோ ப்ராபபிலிட்டியுமே இந்த 2 சினாரியோலுமே கொடுத்துருப்போம். அதாவது அவுட் சைட் வேல்யூலையும் ஒயிட் சிபிஆர் வேல்யூலையுமே வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டிடி சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய்.